ப்ரோ என்ன தேடிட்டு இருக்கீங்க? இல்ல ப்ரோ, ஸ்பேனர் ஒண்ணு வச்சு அது காண சொல்லிட்டு ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன். அதே எவ்வளவு நேரம் தேடிட்டு இருக்கீங்க? நீங்க 5 இயர்ஸ்ல யூஸ் பண்ண மாட்டீங்களா? 5 இயர்ஸா? அப்படின்னா 5 இயர்ஸ்னா வந்து ஒரு பொருள் எங்க அங்க இருக்கு இடத்த சுத்தமா இருக்கிறதுக்கும் அந்த 5 இயர்ஸ் வந்து பயன்படுத்துறாங்க. நாங்களே எங்க லேப்ல பயன்படுத்துறோம். வாங்க நம்ம போயிட்டு அந்த 5 இயர்ஸ் பார்க்கலாம். சரி வாங்க. Make way, here comes the king. With those flashy shiny bling bling thing. Moving like a wrecking machine. Get சரி ப்ரோ, நீங்க 5 இயர்ஸ் சொன்னீங்கல்ல, ஆமா, அத பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? 5 இயர்ஸ்னா பாத்தீங்கன்னா ஷார்ட், செட் இன் ஆர்டர், ஷைன், ஸ்டாண்டர்டைஸ், சஸ்டைன் இது 5த்தையும் சேர்த்து தான் நம்ம 5 இயர்ஸ்னு சொல்றோம். இந்த 5 இயர்ஸ் தான் நாங்களே எங்க லேப்ல ஃபாலோ பண்றோம். வாங்க போயிட்டு ஃபுல் டீடைலா உள்ள போயிட்டு பார்க்கலாம். சரி வாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஷார்ட்னு சொன்ன பாத்தீங்களா? ஷார்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க எல்லா பொருளும் ஒன்னா இருக்கு. இதுல இருந்து பிரிச்சு அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது தான் ஷார்ட் சொல்லுவாங்க. அப்ப இது நம்மளுக்கு எதுக்கு யூஸ்ன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அங்க ஸ்பேனர் தேடி இருந்தீங்களா அவ்வளவு நேரம், அதனால இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இதுமாதிரி நீங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்பேனர் தேட வேண்டிய அவசியமே இருக்காது. இதனால உங்களுக்கு ஷார்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும், டைமும் சேவ் ஆகும். ஓ, இதான் ஷார்ட்டா ப்ரோ? ஆமா. இதே மாதிரி செகண்ட் ஸ்டெப் சொல்லி கொடுங்க. நான் வாங்க செகண்ட் ஸ்டெப் போலாம். இப்ப நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ்ல செகண்ட் ஸ்டெப், அதாவது செட் இன் ஆர்டர். செட் இன் ஆர்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா டூல், ஒர்க் பீஸ், இன்ஸ்ட்ருமெண்ட் இது எல்லாமும் தனித்தனியா வைக்கப்பட்டது தான் செட் இன் ஆர்டர். இதுக்கு எது பயன்படுத்துன்னு பாத்தீங்கன்னா, மிஷின்ல வேலை செய்யும் போது ஒரு டூல ஒர்க் பீஸ ஈஸியா ஹேண்டில் பண்றதுக்கோசம் இந்த செட் இன் ஆர்டர் பயன்படுது. இதனால நம்மளுக்கு ரொம்ப டைமும் சேவ் ஆகும். ஓகே, செட்டிங் ஆர்டர் புரிஞ்சிச்சு. தேர்ட் ஸ்டெப் மட்டும் சொல்லி கொடுங்க. வாங்க தேர்ட் ஸ்டெப் போலாம். நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஷைன். ஷைன் எதுக்கு பயன்படுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மிஷினை ஒர்க் பண்றதுக்கு முன்னாடியோ ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமோ கிளீனா மெயின்டைன் பண்ணுவது ஷைன். ஓகே ப்ரோ, வாங்க 4வது ஸ்டெப் போலாம். ஸ்டாண்டர்டைஸ். ஸ்டாண்டர்டைஸ்னா எதுக்கு பாயிண்ட் பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல 3 ஸ்டெப், அந்த 3 ஸ்டெப்பும் ஆர்டரா மெயின்டைன் பண்றாங்களா இல்லையான்றது இந்த செக் ஷீட் மூலமா நோட் பண்ணுவது தான் ஸ்டாண்டர்டைஸ். ஓ ஓகே ப்ரோ. வாங்க 5வது ஸ்டெப் போலாம். வந்து பாத்தீங்கன்னா 5 இயர்ஸோட கடைசி ஸ்டெப், அதாவது சஸ்டைன். சஸ்டைன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த 4 ஸ்டெப் இருக்குல்ல, அந்த 4 ஸ்டெப்போட டெய்லி ரொட்டீன்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுதான் சஸ்டைன். இது 5 ஸ்டெப்பையும் சேர்த்துதான் 5 இயர்ஸ் சொல்றாங்க. ஓ, இதுதான் 5 இயர்ஸ் ப்ரோ? நான் என் லேப்ல இது நாங்களும் யூஸ் பண்றோம் ப்ரோ. சொன்னது ரொம்ப தேங்க்ஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. டான் பாஸ்கோ பாலிடெக்னிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மெக்கானிக்கல் துறை 3ஆம் ஆண்டு மாணவர்கள். தேங்க்யூ.